கெமிக்கல் ஹேர் டைக்கு பை சொல்லிட்டு நேச்சுரல் ஹேர் டைக்கு ஹை சொல்லுங்க. அமோனியா சல்ஃபேட் பிபிடி இல்லாமல் தயாரிக்கப்பட்ட ஜிகே நேச்சுரல்ஸோட நேச்சுரல் பிளாக் ஹேர் டை. சார், அமெரிக்காவில் அரசு அதிகாரிகள்லாம் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க, அந்த கவர்மெண்ட்டே ஷட் டவுன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களா? என்ன நடக்குது? இந்தியா வந்து அமெரிக்கா கிட்டேருந்து கொஞ்சோண்டு தான் வாங்குறாங்க, ஆனால் நிறைய விற்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த சர்வீஸ் செக்டாரு, அந்த அமெரிக்கன் கம்பெனிஸ் இங்கே அவங்க வந்து இங்கேருந்து ரிப்பேட்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்குது. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னா, இன்னைக்கு இந்தியா அப்படின்றது தான் வந்து அந்த ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கு. இப்போ இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கின்னு நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற பிளான்ல இருக்காரு ட்ரம்ப். இதுதான் பிரச்சனைங்க. அவர் ஒரு ப்ரப்போசல் கொண்டு வர்றாரு, ஒரு பட்ஜெட், அதாவது இன்வால்விங் எக்ஸ்பெண்டிச்சர். இதை வந்து காங்கிரஸ் அப்ரூவ் பண்ணுறாங்க. இப்போது மெஜாரிட்டி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு. அவங்க ஒரு பட்ஜெட்டை கொண்டு வராங்க. அதில் வந்து கட் மோஷன், வெட்டு தீர்மானம் அப்படின்னு எதிர்கட்சிகள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அது வந்து பாஸ் ஆகிட்டாலோ இல்லை பட்ஜெட் பாஸ் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்சி கவிழ்ந்து விட்டதுன்னு அர்த்தம். ஏன்னா பட்ஜெட்டை கூட அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மக்களால் டைரக்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் அவர் வந்து ஆட்சிக்கு வரும்போது நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், நான் வந்து இமிகிரண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன், பார்டரில் ஒரு வால் கட்டுவேன், அதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி தான் வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாரு. அதை பார்த்து தான் ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஊர் பார்லிமெண்ட்டில் இது பாஸ் ஆகலை அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த மக்கள் தீர்ப்பு, மகேஷின் தீர்ப்பு அப்படின்றது கேள்விக்குறியாகுது இல்லையா? அப்போது உங்களுடைய இந்த எக்ஸ்போர்ட் ஒரு பக்கம் ரஷ்யா அது நின்று போச்சு, இன்னொரு பக்கம் சரி அமெரிக்கா இருக்காரு அண்ணன், அவருக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னா இவர் பாட்டுக்கு ஸ்டீலு, அலுமினியம் இதெல்லாம் 50% தம்பி, மற்றதுக்கெல்லாம் 15%. ஸோ இது வந்து எவ்வளவு நாள் யார் இழுத்து குடிக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரே ஒரு கேள்வி. சீனாக்கு இது நல்லாவே தெரியும். ரைட், நாங்கள் வந்து ஒரு இன்னும் 3 மாதம் கூட நாங்கள் இழுத்து பிடிக்கிறோம், ஆனால் அதுக்கப்புறம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, நீ வந்து சரண்டர் ஆகணும். சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது டெய்லி பஞ்ச் அருண் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் ரூபன். சார், அமெரிக்காவில் அரசு அதிகாரிகள்லாம் வந்து ராஜினாமா பண்ணுறாங்க, அந்த கவர்மெண்ட்டே ஷட் டவுன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களா? என்ன நடக்குது சார்? அதாவது இது ஒன்றும் புதுசு கிடையாது, இது மொதல் தடவையும் கிடையாது, இது கடைசி தடவையாகவும் இருக்க போகிறது கிடையாது. ஏற்கனவே அண்ணன் ட்ரம்ப் முன்னாடி இருக்கும்போதே இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. இப்போது அமெரிக்க ஜனாதிபதி உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் போஸ்ட்டு அப்படின்லாம் சொல்கிறோம். அது வந்து பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட். இங்கே நாம் வச்சுருக்கிறது வந்து இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டம், வெஸ்ட்மினிஸ்டர் மாடல் ஆஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாத்துலேயுமே இந்த செக்ஸ் அண்ட் பேலன்சஸ் அப்படின்னு இருக்குது, செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு இருக்குது. ஆனால் சில நேரங்களில் வந்து அந்த மாதிரி ஜனாதிபதி ஆட்சி முறை நல்லா இருக்குன்ற மாதிரி தோணும். ஒரு சில நேரங்களில் இப்போ இந்த மாதிரி ஷட் டவுன் அப்படின்றத பார்க்கும்போது ஆஹா, இதுக்கு இந்த பார்லிமெண்ட்ரி சிஸ்டமே பரவாயில்ல போல இருக்குது அப்படின்னு தோணும். இதில் இதுக்கு முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, நிறைய தடவை இது மாதிரி நடந்திருக்கு அப்படின்னு. பல காரணங்கள் இருக்குது. இப்போது ஜனாதிபதி அவர் வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வர்றார் அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து அவர் இஷ்டப்படி நடக்க முடியாது. இப்போ இந்த டாரிஃப்னு எடுத்துக்காங்க. இந்த டாரிஃபே கோர்ட்டுக்கு போச்சு. கோர்ட்டில் போனவா என்ன சொல்லிட்டாங்க, இதெல்லாம் வந்து காங்கிரஸ்னால் அங்கே இருக்க பார்லிமெண்ட் அவங்களுடைய பவர்ஸை தவிர ஜனாதிபதி எடுத்து அங்கே வந்து அவர் இஷ்டத்துக்கெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணுறதுக்கு அக்டோபர் 1 வீக்கோ 10ஆம் தேதியோ இன்னொரு டைம் கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டில் அது போகும். அங்கே என்ன ஜட்ஜ்மெண்ட் வருது அப்படின்றத நம்ம பார்க்கணும். இப்போது இந்த ஷட் டவுனில் என்ன விளைவுகள்ன்றதை நான் முதல்ல சொல்கிறேன். பல லட்சக்கணக்கான ஃபெடரல் எம்ப்ளாயீஸ், நம்ம மத்திய அரசு ஊழியர்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்களெல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, ரைட்டுப்பா வீட்டுக்கு போயிட்டு வாங்க, கவர்மெண்ட்டு காசு வந்த உடனே அப்புறமா நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படின்வாங்க. ஆனால் இந்த தடவை இது கமலா ஹாரிஸும் அதை சொல்லியிருக்காங்க, ட்வீட் போட்டிருக்காங்க. ட்ரம்ப்பும் அதை இது பண்ணியிருக்காரு. அவர் என்ன யோசிக்கிறாரு ஞாபகம் இருக்கா, இவங்க பதவிக்கு வந்த உடனே எலான் மஸ்கை கூப்பிட்டு வச்சிங்கன்னு டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி முக்கிய பொறுப்புன்னு கொடுத்தாங்க. ஆமாம் அப்படின்னு கொண்டு வந்து தேவையில்லாத ஆளெல்லாம் எடுத்துருங்க, ஏகப்பட்ட பேர் வேலையில் இருக்காங்க, தண்ட சம்பளம் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு. அதே மாதிரி எலான் மஸ்கும் என்ன பண்ணார், எல்லாத்துக்கும் ஒரு மெயில் அனுப்புகிறார். இந்த மெயிலை பார்த்த உடனே நீ என்னென்னலாம் வேலை செஞ்சுருக்கீங்க, செய்கிறீங்க இந்த பீரியடில் அப்படின்றத எனக்கு ரிப்ளை பண்ணணும்.
அப்படி அந்த மெயிலை கூட பார்க்காம ரிப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா அப்போ நீங்கள் ஒன்றுமே செய்யலைன்னு அர்த்தம், டோட்டலாக தூக்கிடுவோம் அப்படின்லாம் ஆரம்பித்தாங்க. அப்புறம் அவரையே வந்து ஏதோ சண்டை போட்டுக்கின்னு தூக்கிட்டார் அவர். இப்போ அவர் பாட்டுக்கு அவர் உண்டு எக்ஸ் உண்டுன்னு தனியாக இருக்காருன்னு வச்சுக்காங்க. இப்போது இதை வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்துக்கின்னு நிறைய பேரை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்ற பிளானில் இருக்கார் ட்ரம்ப். இதுதான் பிரச்சனையே. சிக்கல் என்னன்னா, அவர் ஒரு ப்ரப்போசல் கொண்டு வர்றாரு, ஒரு பட்ஜெட், அதாவது இன்வால்விங் எக்ஸ்பெண்டிச்சர். இதை வந்து காங்கிரஸ் அப்ரூவ் பண்ணணும், அந்த பார்லிமெண்ட். அங்கே சிக்கல் என்னன்னா, பாருங்க, ஜனாதிபதி அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர், அவர் வந்து இதெல்லாம் பண்ண முடியாதா அப்படின்னா சிக்கல் வந்து நம்ம ஊரில் வந்து பிரைம் மினிஸ்டர், ஃபினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்னா அவங்கெல்லாம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களாக இருப்பாங்க. ஆளுங்கட்சின்னும் போதே அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல மெஜாரிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது லோக்சபாவில் இப்போ ராஜ்யசபான்னு ஒன்று இருக்குது. சில மசோதாக்கள், அதாவது எல்லா மசோதாக்களுக்குமே வந்து ராஜ்யசபா அப்ரூவல் வேணும். பட் மணி பில் அப்படின்னா அவங்க அதை நிறுத்தி வைக்க முடியாது. அந்த பட்ஜெட் பாஸ் பண்ணல அப்படின்னு சொன்னால் கவர்மெண்ட் கவுந்துரும். கட் மோஷன்னு சொல்லுவாங்க நம்ம பார்லிமெண்ட்ரி சிஸ்டத்தில். இப்போது மெஜாரிட்டி இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம் ஒரு கவர்மெண்ட்டுக்கு, அவங்க ஒரு பட்ஜெட்டை கொண்டு வராங்க. அதில் வந்து கட் மோஷன், வெட்டு தீர்மானம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அது வந்து பாஸ் ஆயிட்டாலோ இல்லை பட்ஜெட் பாஸ் ஆகலை அப்படின்னு சொன்னாலோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆட்சி கவிழ்ந்து விட்டதுன்னு அர்த்தம். ஏன்னா பட்ஜெட்டை கூட பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை அப்படின்றது. பெரும்பாலும் மெஜாரிட்டி இருக்க கவர்மெண்ட் தான் பட்ஜெட் கொண்டு வராங்க, அப்படியே தான் பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இங்கே பிரசிடெண்ட்டாக வந்து ஒரு கட்சியை சார்ந்தவர் வருவார், அந்த காங்கிரஸ் செனட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கெல்லாம் அவருக்கு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் மெஜாரிட்டியாக இருக்கலாம். அந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மாற்று, அதை மாற்று, நீனா இதுக்கு வந்து காசை கம்மி பண்ணிக்கிற, நீ வந்து இதுக்கு அதிகமாக கொடு அப்படின்னு எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் அவங்க காங்கிரஸில் வந்து மெஜாரிட்டியாக இருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து எதிர்கட்சிகள் ஒரு திட்டத்தை கொண்டு வருவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு மக்களால் டைரெக்டாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் அவர் வந்து ஆட்சிக்கு வரும்போது நான் இதை பண்ணுவேன், அதை பண்ணுவேன், நான் வந்து இமிகிரண்ட்ஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன், பார்டரில் ஒரு வால் கட்டுவேன், அதுக்கு வந்து இவ்வளோ செலவு பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி தான் வந்து ஒரு எலெக்ஷனில் நிற்கிறாரு. அதை பார்த்து தான் ஜனங்க ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஊர் பார்லிமெண்ட்ல இது பாஸ் ஆகலை அப்படின்னு சொன்னா அப்போ அந்த மக்கள் தீர்ப்பு, மகேஷின் தீர்ப்பு அப்படின்றது கேள்விக்குறியாது இல்லையா? அங்கே வந்து கான்ஸ்டியூஷன் ஃப்ரேம் பண்ணும்போது ஜனாதிபதி அவங்களுக்கே நல்லா தெரியும் ஏராளமான அதிகாரம் இருக்குது அப்படின்னு. ஆனால் அந்த அதிகாரம் துஷ்பிரயோகம் செய்யப்படக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த மாதிரி செக் வச்சிருக்காங்க. ஸோ நார்மலாக என்ன நடக்கும் அப்படின்னா, நான் சொன்னால ஏற்கனவே நிறைய தடவை நடந்திருக்கு அப்படின்னு, அதுக்கப்புறம் ரெண்டு கட்சியும் சேர்ந்து பேசுவாங்க, சரிப்பா ஒரு கிவ் அண்ட் டேக், அதை இப்படி மாற்றிக்க அப்படி மாற்றிக்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு வழியாக வழிக்கு வந்துருவாங்கன்னு வச்சுக்காங்க. இதெல்லாம் வந்து ஷட் டவுன்றது அப்படியே பர்மனெண்ட்டாக இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் நடக்கணும் இல்லை, எசென்ஷியல் சர்வீசஸ், மிலிட்ரி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஆனால் ஏராளமான எம்ப்ளாயீஸ்க்கு இப்போது வராது. இந்த ரெகுலர் எம்ப்ளாயீஸ் அவங்கன்றது வேறு. மற்றபடி மற்ற சாதாரண வேலைகள் செஞ்சிட்ருக்க நிறைய பேர் இருக்காங்களா, அவங்களுக்கெல்லாம் திருப்பி வேலை கிடைக்குமா? அவங்கெல்லாம் வந்து ஒரு 10 நாள் இல்லை ஒரு மாதமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு முன்னாடி வந்து 35 நாள் ஒரு தடவை நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஷட் டவுன். அப்போ அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? இல்லை, அதே நேரத்தில் வந்து இவர் வந்து அவ்வளோ சிக்கனை பிடிக்கிறாரு ட்ரம்ப்பு, அதனால் அந்த வேலை ஃபுல்லாக அவருக்கு அப்படி என்ன? ஏன்னா அமெரிக்காங்கிறது மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடு. அவர் என்ன நினைக்கிறாருங்க, இங்கே மாதிரியே தான் நம்ம ஊர் அரசியல் மாதிரி தான் வந்து எதிர்கட்சி மேலே பழிய போடணும். பார்த்தீங்களா ஷட் டவுன் ஆயிடுச்சா, இத்தனை பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்களா, அவங்களுக்கெல்லாம் பே செக் வரலையா, அப்போ அதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது, எதிர்கட்சி தான் காரணம், அவங்க தான் ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. இல்லை, எப்படியும் அடுத்த முறை அவர் பிரசிடெண்ட்டாக இருக்க முடியாது. அதெல்லாம் தெரிஞ்சு இது பண்ணி என்ன? ஏன்னா ஆனால் ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம பார்த்துருப்போம், இவர் வந்து ஏன்னா பிற நாட்டுக்கு கொடுக்குற அமௌண்ட்டை நிப்பாட்டினார், பல விஷயங்கள் பார்க்கலாம். அதெல்லாம் என்ன நினைக்கிறோம்னா, சேவ் பண்ணுறாரு, நம்ம வந்து தேவையில்லாத செலவு பண்ணுறோம், அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தானே இதெல்லாம் பார்க்கப்படுது. அதில் ஒரு ஒன்றா தானே. இல்லை இல்லை, நீங்கள் கேட்குறது கரெக்டு தான். அதாவது நேட்டோ வந்து நீங்கள் இவ்வளோ நாளாக நாங்கள் தான் அதிகமாக செலவு பண்ணியிருக்கிறோம், நீங்கள்லாம் வந்து அப் டு 5% ஆஃப் ஜிடிபி நீங்கள் வந்து டிஃபென்ஸுக்கு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படி இப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் அதை வரி போடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ வந்து இத்தனை பில்லியன் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணு, நீ எங்ககிட்டேருந்து இவ்வளோ வாங்கிக்கோ அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ரைட்டு, இது வந்து அரசாங்கத்துடைய செலவுகளை குறைப்பது அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். ஆனால் இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்கள், இத்தனை நாளாக இவங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக இருந்த கண்ட்ரிஸ், இந்த நேட்டோ நேஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த யூரோப்பியன் யூனியனில் இருக்கிறது கொத்தலாக இருக்கவங்க, பிரிட்டன், ஜப்பான், சவுத் கொரியா, இந்த மாதிரி நாடுகள்லாம்
ஏன் வந்து அமெரிக்கா என்ன சொன்னாலும் கேட்டுட்டு இருந்தாங்க? அவங்க செலவு பண்ணி உலகத்தில் நாங்கள் தான் வந்து அமைதியை நிலைநாட்ட போகிறோம், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாங்கள் வருவோம், நீங்கள் எதுவுமே சொல்ல வேணாம், அடுத்த செகண்ட் நாங்கள் இருப்போம். அதுக்கு அவங்க நிறைய காசு செலவு பண்ணியிருந்தாங்க. இப்போ நீயே செலவு பண்ணு அப்படின் போது நானே செலவு பண்ணிட்டு அப்புறம் நான் என்ன ஓம் பேச்சை கேட்டு ஆடணும்? இந்த கேள்வி வருமா இல்லையா? இதுதான் இப்போ பெரிய சிக்கலாக இருக்கின்றது. இப்போது செகண்ட் வேர்ல்டு வாருக்கு அப்புறம் பிரிட்டன் இந்த மாதிரி தான் ஆச்சு. பொருளாதாரத்தில் பயங்கரமாக அடி வாங்கிடுச்சுங்க. அது நிறைய கடன்லாம் இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா ஏராளமான நாடுகளில் அவங்க காலனி ஆதிக்க நாடுகளாக வச்சுருந்தாங்க இல்லையா? ஸோ அதெல்லாம் அவங்களால வந்து ஸ்பெண்ட் பண்ண முடியல. அதனாலேயே சுருங்கி போயிட்டு அப்படியே ஒவ்வொன்றத்தா கைட்டு யூகே மட்டும் வந்து ஒதுங்கிட்டாங்க அவங்க. இப்போ மறுபடியும் அவங்களுடைய இந்த பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதுவும் இந்த பிரெக்சிட்னு வந்த பிறகுலாம் நிறைய சிக்கல்லாம் வேற வந்திருக்கு. அது இந்த ஸ்டாப் கேப் அரேஞ்ச்மெண்ட் ஏதோ பண்ணியிருக்காங்க அவங்க. யூரோப்பியன் யூனியன் இப்போ அந்த நிலைமைக்கு தான் போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் நீங்கள் டிஃபென்ஸுக்கு அதிகமாக செலவு பண்ணுங்கன்றாங்க. இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5, 2.5 மேக்ஸிமம் 3 அப்படிலாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரேடியாக 5% செலவு பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இது எக்ஸ்ட்ரா செலவு தானே. இது நாள் வரைக்கும் கம்மியாக பண்ணியிருந்தாங்க, இப்போ வந்து கூடுதலாக செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. சரி, ரைட்டு, செலவு பண்ணணும் அப்படின்னு சொன்னால் எக்கானமி நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்னங்க நீங்கள் பண்ணுற மாதிரி நாங்களும் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ரஷ்யா கிட்டேருந்து ஆயில் அண்ட் கேஸ் நாங்கள் எதுவுமே வாங்க மாட்டோம், கொண்டு கொடுப்பு வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டதுனால பைப்பில் வந்துருந்ததுங்க, சீப்பாக வந்துருந்ததுங்க. இப்போ வந்து வெளிநாட்டில் இந்த சென்ஸ் கட்டார், அமெரிக்கா, இங்கேருந்தெல்லாம் வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தம். போதாக்குறைக்கு அண்ணன் அந்த அக்ரிமெண்ட்டில் சொல்லிட்டாரு, $250 பில்லியன் பர் இயர் யூரோப்பியன் யூனியன் வந்து எங்ககிட்டேருந்து நீங்கள் வாங்கணும் ஆயில் அண்ட் கேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரஷ்யாவோட்கிட்டேருந்து வாங்குறத விட அது கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ அப்போ இது நாள் வரைக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். இப்போ பெட்ரோல் வந்து 100 ரூபா இருக்குதுங்க. 100 ரூபா பெட்ரோல், இது வந்து ரொம்ப நாளாக 100 ரூபா தான் இருக்குது. 101 ரூபா 102 ரூபா சிப்பமே அவ்வளோதான், ரவுண்டாக 100 ரூபான்னு சொல்கிறேன். அப்போ அவங்க சம்பளத்தில் வந்து 100 ரூபா பெட்ரோலுக்கு அப்படின்னும் போது ஒரு நாளைக்கு எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவேன், நம்ம வண்டி எவ்வளோ மைலேஜ் கொடுக்குது, இப்படிலாம் கணக்கு போட்டு நீங்கள் பாட்டுக்கு ஒரு மாதிரி இருக்கீங்க. திடீர்னு 130 ரூபா ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க பெட்ரோல், பெரிய அடி விழும் உங்களுக்கு. இல்லாட்டே இப்போ 2 பங்க் இருக்குது, ஒரு பங்கில் 100 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, ஒரு பங்கில் 130 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. ஆனால் நீங்கள் 100 ரூபா பங்கில் பெட்ரோல் வாங்கக்கூடாது, 130 ரூபாவில் தான் வாங்கணும். அப்படின்னும் போது உங்களுக்கு எரிச்சல் வருமா வராதா? 100 ரூபாய்க்கு கொடுத்துனுங்கிறாங்க, இன்னும் சொல்ல போனால் இன்னொரு பங்கில் 90 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 130 ரூபாய்க்கு நான் வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் வேற எங்கேயாவது செலவுகளை குறைக்கணும். அதே மாதிரி தான் இப்போ யூரோப்பியன் யூனியனில் ஆகிட்டு இருக்கு. ஆயில் அண்ட் கேஸ் அவங்க கிட்டேருந்து வாங்க முடியாது. அடுத்தது, இது நாள் வரைக்கும் இந்த யுத்தத்துக்கு முன்னாடி வரைக்கும் யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ்லேருந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டு இருந்தாங்க நிறைய விஷயங்கள். இப்போ ரஷ்யா அதெல்லாம் வாங்குவாங்களா? நீங்கள் தான் வேற தடைன்னு வேற போட்டுக்கிறீங்க. எக்ஸம்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாலுமே இவங்க வந்து நான் எதுக்கு வாங்கிட்ட வாங்கணும், நான் சீனா கிட்ட வாங்கிக்கிறேன், இந்தியா கிட்ட வாங்கிக்கிறேன், பிரேசில் கிட்ட வாங்கிக்கிறேன் அப்படின்னு வாங்க. அப்போ அந்த இன்கமும் குறையுது, உங்களுக்கு செலவும் அதிகமாகின்றது. அதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய கம்பெனிகள் வந்து 2-3 யூனிட்டை ஒன்றா மெர்ஜ் பண்ணுறது, இல்லைனா வந்து ஆட்குறைப்பு அப்படின்னு ஜெர்மனிலேயே அவங்களுடைய க்ரோத் அப்படின்றது வந்து கீழே போய் நிற்குதுங்க. இந்த நிலைமையில் நீ வந்து இன்னும் இதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா டெட் சைலிங் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஜெர்மன்லேயும் இருக்குது, இவ்வளோதான் கடன் வாங்கலாம் அப்படின்னு. இப்போ அதை வந்து மாற்றணும், நிறைய செலவு பண்ணணும், நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா சரிங்க, நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, புதுசாக தொழிற்சாலைகளை ஆரம்பிக்கிறீங்க. நார்மலாக எப்போ வந்து எக்கானமி அடி வாங்குதோ ரெசஷன்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு தேரி வச்சுருக்காங்க, கவர்மெண்ட் வந்து அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு நிறைய செலவு பண்ணணும், ரோடு போடுறது, பிரிட்ஜு கட்டுறது, இல்லைன்னா அந்த ரயில் பாதைகள் போடுவது, ஏர்போர்ட் கட்டுறது, இந்த மாதிரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நீங்கள் செலவு பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து எக்கானமியை கிக் ஸ்டார்ட் பண்ணும். அதனுடைய ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நாடு முழுக்க ஒரு ரிவைவல் இருக்கும். இது கீனேசியன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அதுக்கு வந்து பணம் வேணும். சரி, அப்படியே நீங்கள் எக்கானமியை ரிவைவ் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து உள்ளுக்குள்ளேயே அந்த அமெரிக்கா மாதிரி வந்து கன்சியூமர் பேஸ்டு அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்க வெளிநாட்டிலேருந்து நிறைய இறக்குமதி பண்ணி சாப்பிட்டுக்கிறாங்க. அப்போது உங்களுடைய இந்த எக்ஸ்போர்ட் ஒரு பக்கம் ரஷ்யா அது நின்று போச்சு, இன்னொரு பக்கம் சரி அமெரிக்கா இருக்காரு அண்ணன், அவருக்கு ஏற்றுமதி பண்ணலாம் அப்படின்னா இவர் பாட்டுக்கு ஸ்டீலு, அலுமினியம் இதெல்லாம் 50% தம்பி, மற்றதுக்கெல்லாம் 15% அக்ரிமெண்ட்னு போட்டுக்கினாங்க. அமெரிக்காலேருந்து வந்தால் டேக்ஸ் இல்லாமல் இவங்க வாங்கிக்கணுமா, ஆனால் இவங்க ஏற்றுமதி பண்ணால் சாதாரணமாக 15%, ஸ்டீல் அலுமினியத்துக்கு 50% அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க?
ஸோ ஒரு பக்கம் ரஷ்யா அடி வாங்கிடுச்சு அங்கே ஏற்றுமதி பண்ணது, இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ப்ராடக்ட் வந்து அங்கே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். இது நாள் வரைக்கும் ஏற்றுமதி பண்ணதை விட காஸ்ட்லியாக இருக்கும் இந்த டாரிஃப்னு வரும்போது. எங்கே ஏற்றுமதி பண்ணுவாங்க? போதாக்குறைக்கு அவர் சொல்றாரு, என்ன சீனாவுக்கு எதிராக டாரிஃப் வரீங்களா, போடுங்க, நானும் உங்களோட வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்றாரு. அப்படியே ஆடி போயிருக்காங்க அவங்க. ஏன்னா சீனாலேருந்து ஏராளமாக எத்தனை ட்ரெயின் போகுது தெரியுமா, சீனாவில் போயிருந்தது தெரியுமா, சீனாலேருந்து யூரோப்பியன் நேஷன்ஸ்க்கு. அப்போது அவங்களும் வந்து ஏதோ சில எக்ஸ்போர்ட்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சீனாவுக்கு. இப்போ நீங்கள் சீனாவுக்கு எதிராக வரி போடுறீங்க அப்படின்னு சொன்னால் நாளைக்கு அவங்க கிட்ட வாங்குவாங்களா? ஸோ அந்த மார்க்கெட், சீனான்றது பெரிய மார்க்கெட். சொல்ல போனால் நிறைய அந்த நிலைப்பட்ட இந்தியாவை எடுக்கலாம் இல்லை, அமெரிக்கா நம்மள வரி போட்டுன்னா அவங்க பொருள் நம்ம எதுக்கு வாங்கணும்ட்டு. அதைத்தான் வந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு இருக்காரு, சுதேசி பொருட்களை வாங்குங்க, இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களை வாங்குங்க முக்கியத்துவம் அப்படின்னு. நாம வந்து டிட் ஃபார் டேட் அப்படின்னு நீ வரி போடுறியா நானும் வரி போடுறேன். ஏன்னா ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவும் சீனாவும் இப்படி தான் விளையாடினாங்க. 50% அவங்க உடனே 40ன்னுவாங்க, அவர் உடனே 80ன்னுவார், இவங்க உடனே 70ன்னுவாங்க, 240ன்னுவார். இந்த பசங்கள்லாம் WWF கார்டு வச்சு விளையாடுவாங்க அந்த மாதிரி. பட்டு சீனாவுடைய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய மேனுஃபேக்சரிங் அப்படின்றது எனார்மஸ். அமெரிக்காவில் வந்து அதில் நடுவில் ஒரு 3 மாதம் பாஸ் பண்ணி வச்சுக்கிறாரு ட்ரம்ப், அது தெரியும்ல. ஏன்னா இப்போ இந்த கிறிஸ்மஸ் வரப்போகுது இல்லை, அதுக்கு ஏராளமான சாமான் தேவைப்படும். நீங்கள் வந்து சீனாலேருந்து வரதெல்லாம் நிறுத்தி போட்டீங்க இல்லை 100% டேக்ஸ் போட்டிங்கன்னு சொன்னால் கண்ணாபின்னான் விலை ஏறிடும். அதனால பாஸ் பண்ணி வச்சிருக்காரு. ஸோ அந்த லிவரேஜ் இருக்கு சீனா கிட்ட. இப்போ இந்தியா வந்து அமெரிக்கா கிட்டேருந்து கொஞ்சோண்டு தான் வாங்குறாங்க, ஆனால் நிறைய விற்கிறாங்க அப்படின்னு சொல்றாருல்ல. ஆனால் ஒட்டுமொத்தமாக அந்த சர்வீஸ் செக்டாரு, அந்த அமெரிக்கன் கம்பெனிஸ் இங்கே அவங்க வந்து இங்கேருந்து ரிப்பேட்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சமமாக தான் இருக்கு. என்ன ஒரே ஒரு பிரச்சனை அவங்களுக்கு அப்படின்னா இன்னைக்கு இந்தியா அப்படின்றது தான் வந்து அந்த ரஷ்யாவுக்கு ஒரு பெரிய பக்கபலமாக இருக்கு. சீனா வந்து ஃபினான்ஷியலி ஸ்ட்ராங்காக இருக்குது, மேனுஃபேக்சரிங்லையும் பெரிய அளவில் இருக்குது. சீனாவுக்கும் ரஷ்யாவுக்குமான ட்ரேட் அப்படின்றது நிறைய இருக்குங்க, நிறைய வாங்குறாங்க, நிறைய கொடுக்குறாங்க. ஆனாலும் இந்தியாவுடைய ஸ்டாண்டு இதுதான் வந்து டில்ட்டிங் த பேலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதனால தான் இந்தியாவை டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது அமெரிக்காவிலேருந்து இந்த சோயாபீன் ஏற்றுமதி சீனா வந்து நிறைய வாங்கியிருந்தாங்க. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஸ்டாப் அப்படின்ட்டாங்க. அது சரியில்லைங்க உங்களதெல்லாம், நாங்கள் பிரேசிலேருந்து வாங்கிக்கிறோம், இல்லை வேற எங்கேயாவது வாங்கிக்கிறோம் அப்படின்ட்டாங்க. இப்போ அங்கே இருக்கிற விவசாயிகள்லாம் புலம்பினுக்கிறாங்க, என்னையா வந்தால் எல்லாம் நல்லது பண்ணுவாருன்னு நினச்சாங்க, கட்சியில் எங்கள் சோயாபீன்லாம் நாங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறது, இதை நாங்கள் எங்கே கொண்டு போய் கொட்டுறது அப்படின்னு. அதே மாதிரி இந்த ஸ்டீல் அலுமினியம் இதுக்கெல்லாம் வந்து டாரிஃப் போட்டதுனால இந்த அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த கேன் அப்படின்னு சொல்லுவாங்க, நம்ம வந்து இந்த மாதிரி குளிர்பானங்கள்லாம் அந்த அலுமினியம் கேன்ல வருது இல்லையா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்ஸ் போட்டால் விலை ஏறிடும். சாரி, இதுக்கு என்ன பெருசாக ஏற போகுது அப்படின்னா இருக்கட்டங்க, ஒரு 10 சென்ட் 20 சென்ட் $1 ஏறினா கூட விலை ஏறினது தானே. அதே மாதிரி கேன்டு பீன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் அந்த மாதிரி கேன்ல தான் வரும். அப்போது அதனுடைய விலையெல்லாம் ஏறி போயிடும். சாதாரண மக்கள் தான் இதில் வந்து பாதிக்கப்பட போகின்றது. ஸோ இது வந்து எவ்வளவு நாள் யார் இழுத்து பிடிக்கிறாங்க அப்படின்றது தான் ஒரே ஒரு கேள்வி. சீனாவுக்கு இது நல்லாவே தெரியும். ரைட், நாங்கள் வந்து ஒரு இன்னும் 3 மாதத்துக்கு கூட நாங்கள் இழுத்து பிடிக்கிறோம், ஆனால் அதுக்கப்புறம் உங்களால் தாக்கு பிடிக்க முடியாது, நீ வந்து சரண்டர் ஆகணும் அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதே பாலிசி தான் நாமளும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இறுதியான ஒரு கேள்வி சார், இந்த நோபல் பரிசு உங்களுக்கு வேணுமா? இல்லை, அவர் இவ்வளோ அடம் பிடிக்கிறாரு இந்த முறை. இப்போ இந்த பாலஸ்தீன பிரச்சனையை தீர்த்து வைக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வச்சதுக்கப்புறம் கொடுப்பாங்களா இப்படி அது தெரியாது. அது வந்து நீங்க ப்ரப்போசல் அது என்ன ஒபாமாவா ஒண்ணுமே பண்ணாமல் அவருக்கு தூக்கி நோபல் கொடுத்ததுக்கு ட்ரம்ப் கேட்கறது ஒன்றும் தப்பே கிடையாதுங்க. ஒபாமாவுக்கு எதுக்கு நீங்க வந்து அமைதிக்கான நோபல் கொடுத்தீங்க? அவர் எங்க அமைதியை நிலைநாட்டினார் சொல்லுங்க? வந்தவுடனே இரட்டை கோபுரம் தவிர்ப்புக்கு ஒரு நல்ல ஒரு அவர் பீரியட்ல வந்து அந்த ஒசாமா பின் லேடன் வந்து அதுக்காண்டி கூட கொடுத்துருக்கலாம்ல. பாருங்க, அவர் எதுவுமே பண்ணலை, ஆனா வந்த உடனே தூக்கி கொடுத்தாங்க. இவர் தான் செவத்துல கோடு போட்டுன்னு 7 ஆயிடுச்சு, இப்போ பாலஸ்தீன் 8 அப்படின்றார். இந்த இஷ்யூலையும் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு 3 மேஜர் இது சொல்லியிருந்தாங்க. ஹமாஸ் வந்து ஆயுதங்களை எல்லாம் சரண்டர் பண்ணணும், அங்கே ஆட்சிக்கும் ஹமாஸ்க்கும் எந்த சம்மந்தமும் இருக்கக்கூடாது, வெடி வைக்கணும், இஸ்ரேல் வந்து உடனடியாக அந்த சண்டையை நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ கிட்டத்தட்ட ஒரு 20 நம்ம ஊரில் கூட வந்து அந்த எமர்ஜென்சி போது 20 அம்ச திட்டம், புதிய 20 அம்ச திட்டம்லாம் சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி 20 பாயிண்ட்டுக்கு ஒன்று கொடுத்துருக்காருங்க.
ஆனால் இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுன்றது தான். இப்போ இதுலேயே வந்து பாகிஸ்தான்லன்னு நினைக்கிறேன் சொல்கிறாங்க, இது பாருங்க எங்ககிட்ட சொன்ன ப்ரப்போசல் ஒன்று, அதில் கொடுத்துருக்க ப்ரப்போசல் ஒன்று அப்படின்னு இருக்காங்க. இந்த ப்ரப்போசலுக்கு ஆதரவு தெரிவிக்கின்ற நாடுகள் அப்படின்னு சொன்னால் அதில் பாகிஸ்தான் பேரையும் அந்த லிஸ்ட்டில் சேர்த்துக்கிறார் அவர். பாகிஸ்தானுக்கு வந்து இஸ்ரேல்னாலே ஆகாது. அப்போ இவங்களும் வந்து ரைட்டு ஓகே நாங்களும் ஒத்துக்கிறோம், இஸ்ரேலை ரெகக்னைஸ் பண்ணுறோம், அவங்க இருக்கிறத ஒத்துக்கிறோம் அப்படின்னு வருவாங்களா இவங்க? அடுத்தது ஹமாஸ் வந்து ஆயுதங்களை கீழே போடணும், அவங்க வந்து ஆட்சியை விட்டு போனோம்னா அதை எவ்வளோ சுலபத்தில் அவங்க ஏற்றுப்பாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. ஆயுதத்தை கீழே போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டுங்க நாங்கள் எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வேற எங்கேயாவது ஒழிச்சு வச்சுருந்தாங்கன்னா அதை யார் வெரிஃபை பண்ணுறது? அமெரிக்கா சொல்கிறாங்க நாங்கள் வந்து ஒரு ஃபோர்ஸ் அனுப்புவோம், அதில் அரப் நேஷன்ஸ் அந்த ஃபோர்ஸும் இருக்கலாம், அமெரிக்கன் சோல்ஜர்ஸும் இருக்கலாம், அது ஒன்றும் ஃபைனலைஸ் பண்ணலை. அப்போ இது எப்படி என்ஷூர் பண்ணுறது? அரசாங்கத்தை விட்டு போனோன்னா கரெக்டுங்க இவர் ஹமாஸ் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து உட்காந்துருந்தாருன்னா என்ன பண்ண முடியும்? எல்லாத்துக்கும் மேலே ஹமாஸ் அப்படின்னு சொன்னால் ஏதோ டகால்னு அவங்க வந்து கழுத்து பிடிச்சி மிரட்டி பதவிக்கு வந்துடல, அங்கே மக்கள் ஆதரவு இருக்குன்றதுனால தான் வராங்க. அப்போ நீங்கள் வந்து ஜனநாயகம் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க, அப்போ மக்கள் குரல் தானே நீங்கள் ஏற்றுக்கணும். அந்த மக்கள் வந்து ஹமாஸ் தான் எங்களை ஆள வேண்டும், அவங்க தான் வந்து எங்களுக்கு இது அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ எந்த அளவுக்கு இது ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல ரூபன். ஆனால் கொடுக்கலாம், கொடுத்து தொலைச்சாலாவது இந்த ஆள் சும்மா இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ரைட்டு இந்த கோடு போட வேண்டிய அவசியம் இல்லைல்ல, அதுக்கப்புறம் அவர் நார்மல் ஆயிடுவார்னு நினைக்கிறேன். அதுக்காகவாது கொடுக்கணும் ரூபன். நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி ரூபன்.